ஹாய் நண்பர்களே, வாங்க எங்கள் ஊர் குணத்தூர் சைடு ஆசாரி வறுவல் சிக்கன் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல கொஞ்சம் நாட்டுக்கோழி, அதுக்கு அடுத்த ரகம் இது நான் 1/2 kg எடுத்திருக்கேன். அதை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கணும். சின்ன வெங்காயம் கொஞ்சம் நறுக்கி வச்சுக்கோங்க. அதுக்கு தேவையான அளவுக்கு வரமிளகா, கருவேப்பிலை. இதுக்கு வரமிளகா நிறைய போட்டிங்கன்னா காரமாக இருந்தால் தான் டேஸ்ட்டாக இருக்கும். முக்கியமாக இது கடலெண்ணெய் தான் சூப்பராக இருக்கும். கடலெண்ணெய் ஊற்றுனீங்கன்னா அந்த ஸ்மெல்லுக்கே சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். கொஞ்சம் ஓரளவுக்கு நிறைய கடலெண்ணெய் ஊற்றிட்டு லைட்டாக கடுகு போட்டுக்கணும். இப்போ நறுக்கி வச்ச சின்ன வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்கணும். இது சிக்கனை வாஷ் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிட்டு மிளகாயும் கருவேப்பிலையும் உள்ளே போட்டுக்கணும். இப்போ என்னென்னா இந்த மிளகா நல்லா அந்த எண்ணெயில் ஃப்ரை ஆகணும். அப்படியே அந்த எண்ணெய்லாம் ரெட் கலரில் ஆகிடணும். அந்த மிளகா ஸ்மெல்லு சூப்பராக வரும். இப்படி வந்துச்சுன்னா அந்த மிளகா அந்த டேஸ்ட்டை நல்லா உள்ளே இறங்கும். ஸோ அந்த மிளகா நல்லா ஸ்மெல்லு வர அளவுக்கு வதங்கிக்கணும். இப்போ வெங்காயம் மிளகாயெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ சிக்கனை உள்ளே போட்டுக்கணும். உள்ளே போட்டிட்டு இதை நல்லா இப்படி ஃப்ரை பண்ணணும். இதுலேயே தண்ணி விடும். ஸோ நீங்கள் தண்ணி ஊற்றாமல் இதை நல்லா ஃப்ரை பண்ணணும். இப்படி நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா ஓரளவு குக் பண்ணிவிட்டு இப்போ மஞ்சத்தூள் லைட்டாக போட்டுக்கணும். மஞ்சத்தூள் லைட்டாக போட்டு இப்போ தேவையான அளவு உப்பும் போட்டுக்கணும். உப்பு போட்டுட்டு இப்போ மறுபடியும் நீங்கள் வதக்கணும் லைட்டாக. இப்படி நல்லா ஃப்ரை பண்ணணும். அப்போ தான் அந்த பச்சை வாசம் அடிக்காது. இப்போ என்ன பண்ணணும், கொஞ்சம் மூடி போட்டு மூடி வச்சிடணும் 2 minutes. இப்போ அந்த மூடியை திறந்து எடுத்து பார்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணிட்டு இப்போ ஒரு குட்டி தக்காளி இருக்குல்ல, அதை நான் எப்போவுமே புழிஞ்சு விட்டுருவேன். நீங்கள் வேணும்னா கட் பண்ணி உள்ள போட்டுக்கோங்க. ஒரு சின்ன தக்காளி போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். ஆனால் எங்கள் வீட்டிலலாம் தக்காளி போட மாட்டாங்க. ஆனால் நான் போடுவேன், சூப்பராக இருக்கும். உங்களுக்கு சின்ன தக்காளி கொஞ்சம் நிறைய போட்டால் நல்லா இருக்காது. இப்படி நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். ஃப்ரை பண்ணிவிட்டு திருப்பி மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் வேக விடணும். வேக விட்டு இப்போ மூடி எடுத்துட்டு அது ஓரளவுக்கு இதாக இருக்கும், ஃப்ரை ஆகிருக்கும். இப்போ அந்த நாட்டுக்கோழி மாதிரி தானே இதுவும். ஸோ 2 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா வேக வைக்கணும். இப்போ பாதி வெந்துருச்சு, நல்லா வெந்துக்கிட்டு இருக்கு. அதில் லைட்டாக லாஸ்ட்டாக தேங்காய் போடணும். துருவின தேங்காய் போட்டால் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ஆல்மோஸ்ட் சிக்கன் ரெடி. இப்போ தேங்காய் போட்டு நல்லா கிளறி எடுத்துடணும். இது லைட்டாக காரமாக தான் இருந்துச்சு, ஆனால் சூப்பராக இருந்துச்சு, செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்கள் வீட்டில் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு அதிகமாக இன்க்ரீடியன்ஸ் எதுவும் இல்லை, 4 தான். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய், தேங்க்யூ.